நாங்கள் எங்கேயும் சுற்றி பார்ப்போம் அன்றைக்கு போய் இதில் இந்த மாதிரி ஒரு சின்ன இது வருது இல்லை அதை நான் வாய்க்குள்ளே வச்சுருக்கோம். உத்தியோகம் யாரும் கொடுக்குறாங்க சரிங்கன்னா மற்ற வேறு ஆக்கலை இல்லை அரசாங்கம் வேறு ஆடுறா எல்லாரும் போட்டுட்டு போடுறேன். நானே போகிறேன். கூகுள் வரைபடம் இல்லாட்டி இப்படித்தான் மக்களே வந்த பாதைக்கு திரும்ப போய் நிற்போம். தோட்டங்களாக இருந்தது இப்போ இந்த அதுக்கு ஒரு ஆக்களை ஒரு நேரம் இல்லை. 90 7-8 வயது பிள்ளை மாதிரி இருக்கு. ஐயோ கடவுளே நடக்கலாம் எப்படி தவறு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பூ மாதிரியான அமைப்பு இருக்குல்ல சில வழிகள் அதிகமாக சாப்பிட்டா உயிர் ஆபத்துலேயும் போய் முடியும். எனவே எங்களுக்கு இப்படி வெங்கட ஊரா பிடிக்கத்தானே செய்யும். பழைய கட்டடம் பேஜ் திருமணமா பேசி செய்தார். வீட்டினுடைய தோற்றங்களும் மதில் தோற்றங்களும் பழமையான வீடுகள் என்பதை காட்டுது. நிறைய காணிகள் வெறுங்காணிகளாகவே இருக்கு. என்னன்னா பல பேர் வெளிநாட்டில். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இந்த காணொளி கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்க போது, ஆனால் இந்த ஊரை தான் சுற்றி காட்ட போகிறேன். அந்த ஊரினுடைய முழுமையான பகுதியை காட்ட போகிறேன்னான்னு கேட்டால் இல்லை, ஒரு சின்ன குட்டி பயணம். அந்த குட்டி பயணத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும்னு யோசிச்சிருக்கிறேன். அது எங்களுக்கு தான் அந்த உணர்வு தெரியும். அந்த உணர்வை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரதான வீதி மானிப்பாய் கைதடி பிரதான வீதி. இதில் இருந்து 1 கிலோமீட்டர் பயணம் செய்தால் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியில் இருக்கிற கோப்பாய் சந்தைக்கு போகலாம். இதில் இருந்து 600 மீட்டர் தூரம் பயணம் செய்வீர்களாக இருந்தால் ராசபாதையில் இருக்கிற கோப்பாய் சந்தைக்கு போகலாம். எனவே இப்போ நான் எந்த இடத்துல நிற்கிறேன்றதை நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீர்கள். கோப்பாய். இந்த காணொளியில் கோப்பாய் மத்தி என்ற ஊரினுடைய சில வீதிகளால் பயணம் செய்ய போகிறேன். நாங்கள் மற்றபடி சில ஊர்களுக்கு பயணம் செய்யும் போது கூகுள் வரைபடத்தை அடிப்படையாக கொண்டு தான் பயணம் செய்வோம். எங்கெங்கே போகணும் எதால் போகணும்ன்றதை கூகுள் வரைபடத்தை பார்த்து தான் நாங்கள் திட்டமிட்டு கொள்வோம். ஆனால் இந்த காணொளியில் கூகுள் வரைபடத்தை பயன்படுத்த போகிறதில்லை. இந்த வீதியால் இதுக்கு பக்கத்தில் ஒரு குறுக்கு வீதி போகுது. இந்த குறுக்கு வீதியால் போய் மாரியம்மன் மோட்டர்ஸ் என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போய் ஏற போகிறோம். அதாவது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியில் போய் ஏற போகிறோம். இதால் நேர போனாலே 1 கிலோமீட்டர் தூரத்தில் பருத்தித்துறை யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் ஏறலாம். ஆனால் நாங்கள் இதுக்குள்ளால் போவோம். போகும்போது நாங்கள் பார்க்குற எங்களை ஈர்க்கிற அந்த இடங்களை உங்களுடைய பார்வைக்கு தரப்போகிறோம். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க போவோம். உங்களுடைய பயணத்தை தொடங்குவோம். இதில் பக்கத்தில் ஒரு குறுக்கு வீதிக்கு தான் போக போகிறோம். இந்த பாருங்க, இதில் ஒரு பெரிய பள்ளமான வீதி போகுது. பாருங்க, கோப்பாய் வடக்கு கண்ணகமின் இதில் கோப்பாய் வடக்குன்னு எழுதியிருக்கு. இப்போ நாங்கள் இந்த வீதியால் பயணம் செய்கிறோம். இங்கே போய் ஏறுதுன்னு பார்ப்போம். போகும்போது இந்த இடங்களை உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். சரியா? பாருங்க, இந்த வீட்டுன்ற வடிவே மாவுள் வதச்சிருக்கு. வீட்டுன்ற சுவருக்கு கோப்பாய் என்ற ஊர். கான்கிரீட் வீதி போடப்பட்டிருக்குது. மிக நெருக்கமான குடியிருப்புகள் இருக்குது வேலை பக்கத்தில். ஆனால் இடப்பக்கம் பாருங்க வெறுங்காணிகள் தான் இருக்குது. இதில் இருக்குது இந்த கள்ளி மாதிரி பார்த்தீங்கன்னா அது என்ன கள்ளி தானே. கள்ளியில் பல கள்ளி இருக்குது. என்ன கள்ளின்னு தெரியல. சரி, இந்த பகுதியில் நிறைய வெறுங்காணிகள் இருக்குது. ஆமாம், ஆடு ஓடு அங்கால. சரி, நாங்கள் அப்படியே பயணம் செய்து ஒரு கோயில் அடிக்க வந்துட்டோம். இந்த கோயிலுக்கு என்ன பேர்? நான் சொன்னேன் நான் ஏற்கனவே இந்த கோப்பாய் என்ற ஊரை சுற்றி காட்டியிருக்கிறேன்ட்டு. அந்த நேரம் இந்த கோயில் அடிக்க வந்தேன் நான். உண்மையிலேயே அந்த நேரமும் நல்லா தான் இருந்தது, இன்றைக்கும் நல்லா தான் இருக்குது. இது என்ன கோயில்? ஆஹா, நல்லா இருக்கு உண்மையாக. இதில் ஒரு குளம் இருக்குது. இந்த குளம் இந்த இங்கே இருக்குது, இடப்பக்கத்தில் இருக்குது. இதில் பாருங்க பெரிய மரங்கள், நல்ல சோலையாக இருக்குது இந்த இடம். அடுத்தது இந்த இடத்தையும் ரெண்டு பார்த்து ரசித்து போவோம். மேஞ்சலும் பார்ப்போம். கோப்பாய்க்குள்ளே இருக்கிற ஒரு வடிவான இடம் பாருங்கோ. இதில் எழுதியிருக்கு பாருங்கோ, அம்மன் குளம் கோப்பாய் மத்தி 2016ஆம் ஆண்டில் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தால் புனரமைப்பு செய்யப்பட்டது. இந்த எழுத்துக்கள் எல்லாம் பாசி பிடிச்சு போய் அதை சரியாக விளங்கலை. சரி, அப்படியே வந்து இந்த இடத்துல இந்த காட்சியை பார்த்து ரசியுங்கோ. எப்படி இருக்குன்னு பாருங்கோ. ஏனெண்டா இதில்
நிறைய மரங்கள் நிற்கிது. இப்போ இந்த குளத்தை அண்டி இந்த குளத்தினுடைய கரையோரங்களை பாருங்க, அங்கே இப்படி அந்த கரையோரத்தை பாருங்க, அதுலேயே 7-8 மரங்கள் நிற்கிது. இங்கே வரைக்கும் 7-8 மரங்கள் நிற்கிது. மருத மரம்னு தான் நினைக்கிறேன். அடுத்தது இந்த இடத்துல ஒரு பெரிய மரம் நிற்கிது, ஆலமரம். அப்படி இந்த வீதியினுடைய கரையில் பாருங்க பெரிய மரங்கள் 4-5 நிற்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பெரிய மரம் நிற்குது. அதை விட அந்த கோவில் சூழலை இந்த இடத்துல நின்று பாருங்க, கோவிலுக்குள்ள மதில் எல்லைக்குள்ளேயே நிறைய மரங்கள் நிற்குது. மதில் எல்லையோடையும் ஒரு சில மரங்கள் இங்கே இந்த இடத்துல பாருங்க, இந்த மதில் கட்டப்பட்டிருக்கு, அந்த அரச மரத்தை தக்க வச்சு கொண்டு கட்டப்பட்டிருக்கு. சரியா? ஆஹா, இந்த இடத்துல நின்று இந்த காட்சியை பார்க்கும்போது நல்லாத்தான் இருக்குது, வேறு எந்த குறையுமே இல்லை, நல்ல காற்றோட்டமாக இருக்குது. நான் ஏற்கனவே வந்திருக்கிறேன், அந்த நேரத்தில் இந்த இடத்த ரசித்தேன் நான். இதுவே மழை பெய்து கொண்டு இருக்கும்போது இந்த பகுதிக்கு வந்தால் இன்னும் நல்லா இருக்குமென்றது என்னுடைய ஒரு எண்ணம். இது பற்றிய உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்க. இப்போ இந்த காட்சியை பார்த்து ரசியுங்க. இந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கோயில் கண்ணகை அம்மன் கோயில். என்னென்னா, நாங்கள் இந்த வீதியால் வரையில் இந்த கோயிலுக்கு 2 நுழைவாயில் இருக்குது. அந்த நுழைவாயிலால் வந்து கோயிலினுடைய உள்பகுதியெல்லாம் சுற்றி போட்டு திரும்ப இந்த பக்கம் அந்த குளத்தடியில் நின்று பார்க்கும்போது இந்த நுழைவாயிலில் புகைப்படங்கள் எடுக்கக்கூடாது, காணொளிகள் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்குது. அதனால் நாங்கள் அந்த காட்சியை சேர்க்கையில், மற்றபடி உள்ளுக்கு போய் எடுக்கிறது, அதை எடுத்ததை பதிவுறது பிரச்சனை இல்லை, ஆனால் அதை சேர்க்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அதனால் நாங்கள் அதை தவிர்த்து கொள்கிறோம். இதில் அவங்களுக்கு ஒன்று காட்டுற பாருங்க, பள்ளிக்கூட நினைவுகள் அல்லது மேலதிக வகுப்புகளுக்கு போகும்போது நாங்கள் அனுபவித்த அந்த நினைவுகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பத்தை காடாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்க ஒரு வகையான பூ இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க இன்னொரு வகையான பூ. இந்த பத்தையண்டு நாங்கள் நினைக்கிற இடங்கள்ல எல்லாம் அழகு நிறைந்திருக்குது. அந்த அழகுக்குள்ளே ஆபத்து இருக்குது, உள்ளுக்கு போனால் ஆபத்து தான். அதனால் உள்ளுக்கு போக வேண்டாம். நாங்கள் படிக்கிற காலத்தில் மேலதிக வகுப்புகளுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது வீதியோரங்களில் இப்படியான இதுதான் இங்கே வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பூ மாதிரியான அமைப்பு இருக்குல்ல, இது இந்த செடியில் தான் வர்றது. செடின்றதை விட ஒரு கொடி மாதிரி. இதை இப்படியே உடைச்சி கொஞ்சம் முத்தினதுக்கு பிறகு இந்த ஒரு பூ மாதிரி விரிஞ்சு மாதிரி வெறும் இல்லை, அப்படி வந்தது பிறகு அதை எடுத்து வாய்க்குள்ளே வச்சு குடிக்கிறதாங்க. அதுக்குள்ளே தேன் இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன்னு வாங்க. அதை தேனை எடுத்துக்கொள்கிறதா என்னென்னு தெரியல. இங்கே வேறுங்க, இது அமர்த்து தெரியுதா? இங்கே வேறுங்க, இதில் இந்த மாதிரி ஒரு சின்ன இது வருது இல்லை, இனிப்பாக தான் இருக்குது. ஆனால் படிக்கிற காலத்தில் நாங்கள் இதை எடுத்து வாய்க்குள்ளே வைக்கிறோம். ஆனால் இப்போ அதிகமாக எடுத்து வாய்க்குள்ளே வைப்போமான்னு கேட்டால் இல்லை. இப்போ இந்த தாவரங்களை பார்க்கும்போது இது நஞ்சாக இருக்குமோ இல்லையோ என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே உருவாகுது. ஆனால் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு யார் டே அதை ஆஞ்சு சாப்பிடுவோமா, அதை பிடுங்கி சாப்பிடுவோமா என்ற உடனே போய் பிடுங்கி ஆஞ்சு சாப்பிட்றது, அது அந்த காலம். ஆனால் இனி இதை நான் வாய்க்குள்ளே வச்சு அதிகமாக சுவைப்பேனான்னு கேட்டால் இல்லை. எனக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கும். சில வழிகள் 1-2 நாங்கள் பிடுங்கி வாய்க்குள்ளே வச்சதால் அதனுடைய பாதிப்பு குறைவாக இருந்திருக்கும். சில வழிகள் அதிகமாக சாப்பிட்டா உயிர் ஆபத்துலேயும் போய் முடியும். எனவே பத்தைக்குள்ளே நிற்கிற எல்லாத்தையுமே நாங்கள் பிடுங்கி சாப்பிட முடியாது. அது நல்லதாக இந்த கோவா பழம் நின்றா பிடுங்கி சாப்பிடுவோம், அரிசி பழம் தான் பிடுங்கி சாப்பிடுவோம், அப்படியானதுகளை விரும்பி சாப்பிடுவோம். ஆனால் அதை தாண்டி எல்லாத்தையுமே வாய்க்குள்ளே வைக்க மாட்டோம். அப்படி எல்லாத்தையும் வாய்க்குள்ளே வைக்கிறதுண்டா அரளிக்காயையும் தூக்கி வச்சுருவோம். அதை செய்யக்கூடாது. அதில் மேலே கொடி படறதில்ல இந்த பனை மரத்தில். அதில் என்ன காய் அது? கோவா. ஆனால் பழுக்கையில். சரி, நாங்கள் இப்படி இந்த இடத்துல கதைச்சு கொண்டு நிற்கலாம். இப்போ அடுத்த கட்டமாக போவோம். இந்த ஊரில் நிறைய குடியிருப்புகள் இருக்குது, நெருக்கமான குடியிருப்புகள். ஆனால் நிறைய காணிகள் வெறுங்காணிகளாகவே இருக்குது. என்னென்னா பல பேர் வெளிநாட்டில். நேராக தான் போகணும். இந்த பக்கமும் போயிடுவோம். இதுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை காட்டாமல் போக முடியாது தானே, காளி கோயில். அந்த கோயில் அடிக்கு போயிடுவோம். இந்த பகுதியில் பாருங்க நிறைய பனை மரங்கள்
காளி கோயில். நல்ல ஒரு கட்டுமானத்தோட இருக்கிற கோயில். இருக்கங்கால போகல திருப்போம். ஸ்ரீ காளியம்பாள் சன சமூக நிலையம். அம்மம்மா அதில் நிற்கிற அம்மம்மா கதைச்சிருக்கலாம். கதைப்போம், கதைக்கலாமா? என்ன பேர் அம்மம்மா உங்களுக்கு? ராஜேஸ்வரி. உங்களோட ஊர் என்ன யாழ்ப்பாணம். இப்போ இப்போ எவ்வளோ காலம் கோப்பாய்க்கு வந்து? கோப்பாய்க்கு வந்து நியாயமான காலமாக போச்சு. வயது 90 ஆக போகுது எனக்கு. 90 7-8 வயது பிள்ளை மாதிரி இருக்கு. ஐயோ கடவுளே, நடக்கலாம் எப்படி விழுந்து எல்லாம் போச்சு. வருத்தங்களையும் கூடி போச்சு. நான் நினைச்சேன் இதுதான் பல்லு முளைக்க போகுதுண்டு. அப்படியா? கை குழந்தை நினைச்சேன். சரி, நீங்க பிறந்தது எந்த இடம்? ஒட்டு மேடம். இங்க வந்த எவ்வளவு காலம்? 90 இருந்தால் இன்னும் 25 வயதில் கல்யாணம் செய்தேன். 52ஆம் ஆண்டு. 52ஆம் ஆண்டு இங்க வந்துட்டீங்களா? 52 இங்க வந்துட்டீங்களா? அப்ப நீங்க அந்த ஊரை இப்ப மறந்தே இருப்பீங்களே. எல்லாரும் போட்டுட்டே இருக்க போகிறேன். நானே போகிறேன். அங்க ஒரு தரம் இல்லையா உங்களுக்கு நெருங்கியவர்கள்? செஞ்சாக்கள் இல்லை, எல்லாரும் கொழும்பு மங்கையும் செய்யும் போட்டுனேன். இது போனாக்கள் எடுத்து போச்சுனேன். அனுமதி போக இல்லையா? சிஜி அப்படி சொல்லாரு. கையால் எல்லாம் மெத்தம் பிடிச்சாரு. உங்களுக்கு எவ்வளவு காலம் கிடக்கு? இன்னும் 100 வயது மட்டும். ஓஹோ, சரியா? நான் நீங்கள் இப்படி கொண்டு போய்க்க யோசிச்சேன். உங்களுக்கு அந்த ஊரா ஓட்டுமடமா கோப்பாயா உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எங்களுக்கு இப்படி வெங்கட ஊரா பிடிக்கத்தானே செய்யும். ஆனால் எங்களை காலத்துக்கு அம்மா எனக்கு அங்கிட்ட ஊர் சரியாது. அம்மா அப்பா எல்லாம் செத்து போச்சுங்க அப்பவே. அக்கா நம்பளத்தவா கதா தெரியா போல 2 அப்படி வளர்ந்து வந்துட்டான். அப்ப இந்த ஊருக்கு முதல் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சு கொண்டதா இந்த கோப்பாய் மாத்தி? இது கோப்பாய் மாத்தி தானே? பிடிச்சு கொண்டதா உங்களுக்கு? இல்லை சும்மா சொல்றீங்களா? இல்லை, பிடிச்சு கொண்டது. என்ன திருமணம் ஆகிதான் நீங்க வந்தது? பேச்சு திருமணமா? பேசி செய்தார். நாங்கள் அந்த என்னப்பா சும்மா இந்த 2 பொழுது போகும். அப்போ பொழுது அண்டே நான் உங்களோட நிற்கட்டா? பொழுது இப்போ நாங்கள் அங்கேயும் சுற்றி பார்ப்போமா? அண்டைக்கு போய் பாருங்களா? இங்கே கொண்ட யாழ்ப்பாணத்தை சுற்றி காட்டுறேன். கோயிலுக்கு போவோம், கொஞ்சம் கோயிலுக்கு போகக்கூடிய ஆளுண்டா போய் வருவார். கண்ணம் வாங்கி போச்சு. ஒரு கண் தெரியாது. ஒரு கண் வாசியில் நிற்கிது. பிரசராம ஒன்றும் செய்வாங்க இல்லை செய்கிறது. அப்போ 73 ஆண்டு ஆச்சா இங்கே நீங்கள் வந்து? 52ஆம் ஆண்டு. 52 73 ஆண்டு. 73 ஆண்டு ஆச்சு. சரியம்மா, நன்றி. சரி, அந்த 90 வயது பாட்டியோட கதைச்சி போட்டு அடுத்த கட்டமாக பயணம் செய்கிறோம். இதில் இடப்பக்கம் போகணும். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்? வேலை பக்கம் போவோம். சரி, நாங்கள் இன்றைக்கி இந்த பகுதியை கூகுள் வரைபடம் இல்லாமல் சுற்றி பார்க்குறோம். சரியா? மேலோட்டமாக தான் சுற்றி பார்க்க போகிறோம். என் ஏற்கனவே ஒரு தடவை இந்த ஊரை உங்களுக்கு சுற்றி காட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோப்பாய் மத்தி என்ற ஊரை சுற்றி பார்த்தேன். பெரிய அளவு மாற்றம்ன்றதை உணர முடியலை. அது பார்த்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஊர்லேயும் அதிகமான வாழை தோட்டங்கள்,
காணிகள் சோலையாக இருக்குது, நல்லா இருக்குது. இதில் ஒரு எந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு இருக்கா சொல்லுங்க பாப்போம். ஓ ஓ ஓ கல்வியற் கல்லூரிக்கு வந்துட்டோம். நாங்கள் இப்போ திரும்ப போகணும், இருந்தாலும் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். அந்த கல்வியற் கல்லூரியினுடைய பேர் பலகையை காட்டணும். இந்த இதில் இருக்குது யாழ்ப்பாணம் கோப்பாய் கல்வியற் கல்லூரி. சரியா, நாங்கள் இப்படியே திரும்பி போவோம். வேலையில் வந்து நாங்கள் ஆகையால் வந்த பாதைக்கு போகக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு மாரியம்மன் மோட்டார்ஸ் சந்தியில் போய் ஏறுவோமான்றது சந்தேகமாகிற கேரண்டா. சுற்றி 4 தரம் சுற்றினா பிறகு பாதையெல்லாம் மறந்துவோம் மக்களே. எனக்கு இதை ஓரளவு தெரியும் என்று நினைக்கிறேன், அதனால் பிரச்சனை இல்லை. இந்த பகுதியில் எல்லாம் நிறைய வீடுகள். இது காளி கோயில் வீதி. அட கூகுள் வரைபடம் இல்லாட்டி இப்படித்தான் மக்களே, வந்த பாதைக்கு திரும்ப போய் நிற்போம். இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? காளி கோயில் அடி. சரி, நீ அப்படியே இந்த இன்னொரு சந்திக்கு போவோம், அங்கே போய் சந்திக்கிறோம். சரி, இனி இடப்பக்கம் போவோம். இதில் ஒரு கோயில் இருக்குது. இதில் இந்த இடத்துல என்ன கோப்பாய், மத்தி கோப்பாய். வெள்ளருவை பிள்ளையார் சமூக நிலையம். இதில் ஒரு ஐயா இருக்கிறேன், இந்த ஐயாவோட கதைப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இது எவிடம் சரியா? எந்த இடம்? அது கோப்பாய் மத்தி வெள்ளருவை பிள்ளையார் கோயிலோட சனசமூக நிலையம். இது கோப்பாய் மத்திக்குள்ளே தான் வருது. கோப்பாய் மத்தியோ. இந்த ஊருக்கு சிறப்புன்னா இந்த ஊரில் வாழ்றவரை என்ன கருத்து சொல்லுவீங்க? பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது, அதுதான் மக்கள் அதில் வழங்கி கொண்டு இருப்பார். வேறு சிறப்பாக தங்க இப்போ இது இருக்குது, கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர் இஞ்சாலே இருக்குது பக்கம், அந்த பக்கம். அதில் இது லைப்ரரி. அஞ்சு ஆக்கள் கூடுதலாக உத்தியம் பார்க்குற ஆக்கள் இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த ஊருக்குரிய பூர்வீகமான வாழ்வியல் முறை என்ன? தொழிலோ எல்லாம் கூடுதலாக எல்லோரும் வெளிநாடு மற்ற உத்தியோகம் யாரெல்லாம் கூடுதலாக செய்திருக்கணும், மற்ற வேறு ஆக்கள் இல்லை. அரசாங்கம் வேறு யாரெல்லாம் தோட்டங்கள் அப்படி இப்படி செய்யுது. தோட்டம் செய்கிற ஆக்களும் குறைவு. உத்தியோகம்ன்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் எல்லாருமே உத்தியோகத்தர்களாக தொடங்கினது. ஆரம்பத்தில் ஒரு சிலர் தான் உத்தியோகம். நான் 6 வரைக்கும் ஒரு ஊருக்கு போக வைக்கும் அதை தான் சொல்லுவேன். வெளிநாடும் இப்போ கிட்ட இல்லை. இப்போ என்ன 80-85க்கு பிறகு தான் அந்த வெளிநாட்டு சூழலும் வந்தது. அதுக்கு முன்ன இங்கே வாழ்ந்த மக்களினுடைய வாழ்க்கை அந்த காலத்திலே ஆக்கள் உரிப்பட்ட ஆக்கள் பேசாமல் செய்தவை. அவன் இறந்து விட்டினான். இறந்தாப்பில் அவன் பிள்ளைகள்லாம் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். அவையில் இல்லை, அவையில் இறந்தாப்பில் விவசாயம் செய்கிறதுக்கு ஆக்களும் இல்லை. தோட்டமே இல்லையா? அப்படி இருந்தா தோட்டங்கள்லாம் இருந்தது. இப்போ இந்த அதுக்குரிய ஆக்களை ஒருத்தரும் இல்லை, குறைவு. தோட்டமே இல்லை. அப்படி தோட்டங்கள் எல்லாம் இருக்குது, செய்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. ஒரு 1-2 பேர் தான் செய்கிற மாதிரி சொல்கிறீங்க ஐயா. இப்படி தான் இல்லை இருக்கிறான். இங்கே உத்தியோகம் கூட விளையாடுகளில் இருக்கிறேன். அப்போ உங்களுக்கு அப்படி பொழுது போகுதா? நான் சும்மா இந்த இளப்பாறையிட்டேன், சும்மா பொழுது போகல. அப்படி இளைப்பாறை நீங்கள் திரும்பவும் இளைப்பாறை தானே வந்து நிற்கிறீங்க. மரத்துக்களை நல்ல இளைப்பாறலாம், நல்ல இடம், ஒரு இடம் நல்ல குளிர்மையான இடம். என்ன வெளிநாட்டுக்கு போனதால பெரிய அளவு இந்த சனத்தொகையில வீழ்ச்சி வந்திருக்கேன். வீழ்ச்சி வந்துட்டு. ஆனால் பொருளாதார ரீதியாக இந்த ஊர் முன்னேறி போகுது. சரி ஐயா, நன்றி. சரி, இப்போ இந்த கோயிலை சுற்றுவோம். சுற்றி சுற்றி வந்தேங்க.
ஒரு பெரிய அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் இருக்கிறார். இதில் இருக்கிறது ஒரு பிள்ளையார் கோயில். எனக்கு இந்த கோயிலுக்கு நேற்று முந்தின நாள் வந்த மாதிரி தெரியுது. ஆனால் நான் வந்து கனகாலம். சரியா, இதுதான் கோயில் பகுதி. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, அதில் ஒரு ஒற்றையடி பாதை போகுது. அந்த ஒற்றையடி பாதையால் போய் பார்ப்போம். இந்த ஒற்றையடி பாதையை பயன்படுத்தி பார்ப்போம் எங்கே போகுதுங்க. யாராவது ஒருவருடைய வீட்டை போனால் ஓடி வருவோம். இதில் பாருங்க, நிறைய துளசிகள் நிற்குது. இந்த பகுதியில் துளசி அதிகமாக இருக்குது. துளசி தான்டா அது ஒரு வகை துளசி தான். என்ன துளசி எனக்கு திடீர்னு ஞாபகம் மாதிரி. இது குறுக்கால வந்து எங்கே நிற்கிறேன்னு சொல்லுங்க. இன்னொரு பிரதான வீதியில் போய் ஏறுறேன். இதால் இப்போ இப்படியே போகிறேன்னு இல்லை. அதில் போகும்போது கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரி அந்த அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் மோட்டர்ஸ் அந்த சந்திக்கு போகாட்டி திரும்ப அங்கேருந்து வந்து திரும்ப வேறு குறுக்குழங்கைக்குள்ளே போவேன். இதில் பாருங்கள், இதில் ஒரு பழைய கட்டடம், சுண்ணாம்பு கட்டடம். அதில் இருக்கிற வீட்டை பார்த்தீங்களா, ஒரு குட்டி வீடுன்னு இல்லை, நல்லா குட்டியாக ஒரு வீடு பார்க்க ஆசையாக இருக்குது. இதில் ஒரு கோயில். புதிய புதிய வீடுகள் கட்டி கொண்டிருக்கிறாங்க. இப்படியே போய் மாரியம்மன் மோட்டர்ஸில் அந்த சந்தி தான் வருவேன் என்று நினைக்கிறேன். அப்படி ஏறாட்டி திரும்ப வரணுமா? தவறான பாதைக்கு நாங்கள் வந்துள்ளோம். அதனால் நாங்கள் இப்போது திரும்ப போகிறோம். இந்த இடமெல்லாம் மழை நேரத்தில் சரியான வெள்ளம் ஓடும். பெரிய மழை பெய்து வெள்ள நீர் அதிகமாக தேங்கினா இந்த இடமெல்லாம் சொல்லி வேலை இல்லை, பெரும் வெள்ளம் ஓடும். இந்த வீதியே குளம் மாதிரி தான் இருக்குது. இதில் வேறுங்கோ வச்சாவளை வீதி அன்று இருக்குது. நாங்கள் வந்த வீதி பிழை, அதனால் திரும்ப போவோம். நாங்கள் வந்து தவறான பாதையை தெரிவு செய்து விட்டோம். எனவே முதலாவது தோல்வி எங்களுக்கு நிகழ்ந்துள்ளது. அந்த தோல்வியையும் நினைத்து மனமுடைந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்காமல் அடுத்த கட்டமாக பயணம் செய்வோம். இப்படியே போய் இடைக்குள்ள ஒரு குறுக்கு வீதிக்குள்ளே போவோம். எனக்கு தெரிஞ்ச அந்த கோயில் வீதிக்கு போகணும்னு நினைக்கிறேன். மக்களே, இவே என்ன நாடகத்தை பாருங்க. என்னடா செய்கிறீங்க எல்லாரும்? ஒரு நாள் கீழே படுத்திருக்கிறார், பயந்து போய் ஓடிட்டு இவர்கள் அந்த 2 நாயையும் பயப்படுத்துகிறார்கள். இதுக்குள்ளால தான் வந்தேன் நாங்கள். இந்த பக்கத்தால் போகும். என்ன இந்த மாற்றமோ, இதில் இந்த பக்கம் பாருங்க வெறுங்காணி. எனக்கு தெரிஞ்சு இந்த கோப்பாய் மத்திக்குள்ளே நிறைய வெறுங்காணிகள் இருக்குது.
இதால் போனால் சரி என்று நினைக்கிறேன். உங்கள் பாப்பம் இதுலெல்லாம் பாருங்க கைவிடப்பட்ட வீடு இருக்குது. இந்த பகுதியில் வீட்டினுடைய தோற்றங்களும் மதில் தோற்றங்களும் பழமையான வீடுகள் என்பதை காட்டுது. முன்பும் செல்வ செழிப்போட வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுது. டொக்கண்டு அங்கே பைக் வந்து சத்தம் போடுது. சின்ன திருத்த வேலைகள் செய்யும். எனக்கு ஞாபகம் இருக்குது, 2-3 ஆண்டுகளுக்கு முன்னம் வரும்போது இந்த மதிலோரத்தில் நிற்கிற தேக்க மரங்களை காட்டி கொண்டு போனான். ஆனால் தேக்க மரங்கள் பெரிதாக வளர்ச்சி அடைந்த மாதிரி தெரியல. அதனுடைய பெருமன் ஒரு கொஞ்சம் தான் மாறுபட்டு இருக்குது. வேணும்னா நீங்கள் பவனீசன் கோப்பாய் என்று தேடி பாருங்க, இந்த தேக்க மரம் ஒரு கொஞ்சம் தான் மாற்றம் அடைந்திருக்கு. ஆனால் திடீரெண்டு பேருக்கு மட்டும் சொல்கிறவர்கள், அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் கிடக்கோ தெரியல. சரியா, நாங்கள் இனி இப்படி இந்த வீதியால் போவோம். இதிலெல்லாம் பழமையான மதில் கட்டிடங்கள் இருக்குங்க. இதிலெல்லாம் பழைய கட்டிடங்கள் இருக்குது. இங்கெல்லாம் நிறைய வீடுகள் இருந்திருக்குது. அந்த வீடுகள் எல்லாம் இப்போ இல்லாமல் போயிருக்குது, அழிந்து போயிருக்கு, கைவிடப்பட்டிருக்கு. அந்த வீட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறார்களோ வெளி மாவட்டத்தில் இருக்கிறார்களோ தெரியல. இதால் இப்போ இடப்பக்கம் போய் வருவோம். சரி, இடப்பக்கம் போய் வருவோமே. சரியாக வந்துட்டேன் மக்களே. இதில் இருக்கிறது கிறிஸ்தவ கல்லூரி கோப்பாய். சரி, அதனுடைய நுழைவாயில் தான் இது. சரி, இதுதான் மாரியம்மன் மோட்டர் சந்தி, இதுதான் பெயர். சரி, இதில் வேலை பக்கம் பாருங்க, வாழைக்குலை கட்டி தூக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த வீதியால் இப்படியே நேர பயணம் செய்வோம். போகும்போது கோப்பாய் சந்தி வரைக்கும் போய் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. ஏன்னா நிறைய பேர், தம்பி கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியை நீங்கள் ஏன் காட்டவில்லை என்று கேட்கலாம். அதுக்காகவே நான் காட்டுறேன். பாருங்க, இந்த மாமரங்கள் எல்லாம் பூக்க தொடங்கிடுது. இந்த பாருங்க, கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியினுடைய நுழைவாயில். சரி, அதை உள்ளால போகணும். இதில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருந்தால் இதுக்கு பின்னுக்கு இருக்கு கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியினுடைய விளையாட்டு மைதானம். கோப்பாய் சந்தைக்கு வந்து விட்டோம். கோப்பாய் சந்தையில் வலப்பக்கம் பாருங்க ஒரு பெரிய கட்டட தொகுதி. அதே மாதிரி இடப்பக்கம் பாருங்க, சரியா, பெரிய கட்டட தொகுதி. கோப்பாய் சந்தை என்றது உண்மையிலே பெரிய அளவு நகரமயமாக வேண்டிய ஒரு சந்தி பகுதி. ஏனென்றால் நிறைய குடியிருப்புகள் இது அண்டி இருக்குது. ஆனால் ஒரு வெளிப்படையான உண்மை என்ன தெரியுமா, புத்தூர் நகரப்பகுதியோடு ஒப்பிடும்போது கோப்பாய் நகரப்பகுதியினுடைய வளர்ச்சி என்றது காணாது. நீங்கள் புத்தூர் பகுதிக்கு போய் பார்த்தா அது பெரிய அளவில் திடீர் வளர்ச்சி கண்டிருக்குது.
ஆனால் இந்த கோப்பாய் சந்தி எடுத்துக்கொண்டால் படிப்படியாக வளர்ந்து வருது. ஆனால் இந்த இடத்தை மையமாக வச்சு பார்க்கும்போது கோப்பாய் சந்தி இன்னும் வளர்ச்சி அடைந்திருக்கணும்ன்றது தான் என்னுடைய கருத்து. எதிர்காலத்தில் அது வளர்ச்சி அடையும் என்று நம்பலாம். இந்த காணொலியை பார்த்த நீங்கள் இன்றைய பயணம் பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சின்ன தெளிவுபடுத்தல், நான் கூகுள் வரைபடத்தை பார்க்காம போய் எனக்கு போக தெரியுமன்றதை காட்டி என்னடா இது உன்னுடைய ஊரில் உன்னுடைய நாட்டிலேயே உனக்கு போக தெரியாதான்னு கேள்வி கேட்காதீங்க. கூகுள் வரைபடத்தை பயன்படுத்தாமல் இடங்களை சுற்றி காட்டணுமன்றது ஒரு நோக்கம். அதை விட பிரதானமான நோக்கம் கோப்பாய் மத்தியினுடைய பகுதிகள் இப்போ எப்படி இருக்குன்றதை காட்டணுமன்றது, அதை காட்டியிருக்கிறேன். இந்த காணொலியை பார்த்து உங்களுக்கு நன்றிகள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.